வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்கெட்ச் ஒர்க் பெஞ்சில் ரெக்டாங்கிள் எப்படி உருவாக்கணும். ஸோ இதுதான் ஸ்கெட்ச் ஒர்க் பெஞ்ச் இன்டர்ஃபேஸ். ஸ்கெட்ச் ஒர்க் பெஞ்சுக்குள்ளே எப்படி என்ட்ரு ஆகணுங்கிறத பற்றி நான் ஏற்கனவே போன வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் டைரெக்டாக நம்ம கான்செப்ட்குள்ளே போயிடுவோம். ரெக்டாங்கிளை உருவாக்கணும்னா முதல்ல நம்ம ரெக்டாங்கிள் டூலை ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ ரெக்டாங்கிள் டூலை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ரெண்டு மெத்தட் இருக்குது. ஒன்று டூல் பார் மெத்தட், இன்னொன்று மெனு பார் மெத்தட். ஸோ முதல்ல டூல் பார் மெத்தடை பார்ப்போம். ரெக்டாங்கிள் டூல் எந்த டூல் பாரில் இருக்குதுன்னா ப்ரொஃபைல் டூல் பார். ஸோ இதுதாங்க ப்ரொஃபைல் டூல் பார். இதுதான் ரெக்டாங்கிள் டூல். இதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா ரெக்டாங்கிள் டூல் ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ இதுதான் டூல் பார் மூலிமா ஆக்டிவேட் பண்ணுற மெத்தட். இப்போ மெனு பார் மூலிமா ஆக்டிவேட் பண்ணுறது எப்படிங்கிறத பார்ப்போம். மேலே இருக்க இன்சர்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போது ப்ரொஃபைல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போது ப்ரீடிஃபைன் ப்ரொஃபைல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போது ரெக்டாங்கிள் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களோட ரெக்டாங்கிள் டூல் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ ரெக்டாங்கிளை வரையவும். ரெக்டாங்கிள் வரைகிறதுக்கு ரெண்டு மெத்தட் இருக்குதுங்க. ஒன்று மவுஸ் மூலிமா வரையலாம், இன்னொன்று வேல்யூஸ் என்ட்ரு பண்ணியும் வரையலாம். ஓகேங்களா? இப்போ மவுஸ் மூலியமாக வரைகிறத பார்ப்போம். இதுக்கு நமக்கு தேவைப்படுறது ரெண்டு மவுஸ் லெஃப்ட் கிளிக் தான். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் ஜாமெட்ரி ஏரியா. ஸோ இந்த ஜாமெட்ரி ஏரியா எங்காவது போய் ஒரு ஃபர்ஸ்ட் லெஃப்ட் கிளிக் கொடுங்க. கொடுத்த பிறகு மவுஸ் கர்சரை மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ணிங்கன்னா ரெக்டாங்கிளோட ப்ரிவ்யூ உருவாகிக்கிட்டே வரும். ஸோ ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் செகண்ட் லெஃப்ட் கிளிக் கொடுங்க. ஸோ இப்போ கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் உருவாகி இருக்கும். ஸோ இதுதான் மவுஸ் மூலியமாக ரெக்டாங்கிளை உருவாக்குற மெத்தட். இப்போ வேல்யூஸ் மூலியமாக ரெக்டாங்கிளை உருவாக்குற மெத்தடை பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் டூல் ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா சைமல்டேனியஸாக ஸ்கெட்ச் டூல்ஸ் டூல் பார் ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ இங்கே தான் 4 வேல்யூஸ் என்ட்ரு பண்ணணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு 2 வேல்யூஸ், செகண்ட் பாயிண்ட்டுக்கு 2 வேல்யூஸ். ஸோ இந்த 2 வேல்யூஸும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அப்புறமா செகண்ட் பாயிண்ட்டோட ஹாரிசான்டல் அப்புறமா வர்டிக்கல் கோஆர்டினேட்ஸ் வேல்யூஸ். இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு வர்டிக்கல் அப்புறமா ஹாரிசான்டல் கோஆர்டினேட் வேல்யூஸ் 0ன்னு கொடுக்குறேன். ஸோ இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டோட ஹெச் வேல்யூ 0ன்னு கொடுக்குறேன், வி வேல்யூ 0ன்னு கொடுக்குறேன். இப்போ என்டர் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்தது செகண்ட் பாயிண்ட்டோட ஹாரிசான்டல் அப்புறம் வெர்டிக்கல் கோஆர்டினேட் வேல்யூஸ் 100ன்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், ஹெச் வேல்யூ 100, அப்புறமா வி வேல்யூ 100. இப்போ என்டர் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ரெஸ் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா ஜாமெட்ரி ஏரியாவில் ஒரு ரெக்டாங்கிள் உருவாகி இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் 0,0 கோஆர்டினேட், அப்புறமா இதுதான் 100,100 கோஆர்டினேட். ஓகேங்களா நண்பர்களே? இதுதான் ரெக்டாங்கிள் வரைகிற மெத்தட். ஸோ இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த காணொளியை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் மெக்கானிக்கல் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.